நிக்குது. கண்டிப்பா இது மிகப்பெரிய சவாலா நிக்குது. ஏன்னா இந்த ஏஜ் குரூப் போட்ட ஓட்டு விஜய் முதல்வர் ஆகுறதுக்கு ரொம்ப பெரிய பங்கு ஆட்சி இருக்கு. அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஆக்சுவலா எல்லா முதல்வர்களும் என்ன பண்றாங்க, புதுசா ஆட்சிக்கு வந்த உடனே இது பாப்புலரா ஒரு சென்சேஷனலா ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அறிவிச்சிடுறாங்க. சாராய கடை மூடுறோம், டாஸ்மாக் கடைகளை மூடுறோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த கடைகளை மூடுனதுனால வருமானம் குறையும், வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்படும் அப்படின்றது அப்படி இருக்காது அப்படின்றத என்னுடைய கருத்து. ஒரு பக்கம் கடைகளை மூடிட்டு இன்னொரு பக்கம் கடைகளை திறக்கிறாங்க அப்படின்னா அது நேர்மையற்ற செயல். அது அது செய்ய மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த அரசு அதை செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். புதுசா கடைகளை ஓபன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பள்ளிகளுக்கு பக்கத்துல இருந்த அந்த கடைகளை மூட எடுத்த முடிவு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாக்கம் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த பள்ளி விசினிட்டியில எந்த கடையுமே இல்லாமல் இருக்கிறது அதை செய்யணும் இந்த அரசு. அந்த பாதிப்புக்கு மாற்றா என்ன பண்றது, அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு அவங்களை எப்படி கொண்டு வர்றது? அப்போ நீங்க இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ் நீங்க ஆரம்பிக்க போகுதா இந்த அரசு, இல்ல வேற என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா அதை பற்றி பேசவே இல்லை. பா 717 டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி முதல்வர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. அதாவது பள்ளிகள், பேருந்து நிலையங்கள், கோயில்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இதற்கு பெண்கள் மத்தியில நிறைய வரவேற்புகள் இருக்குது. பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த இதை செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் பல பாராட்டுகளும் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மதுக்கடைகள் மூடுனதுனால உண்மையாவே பயனுள்ளதாக இருக்குமா? இந்த போதைங்கிறத ஒழிக்க முடியுமா? முதல்ல இந்த 717 கடைகளை மூடுவதற்கு உத்தரவு போட்ட தமிழக முதல்வர் விஜய் அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும். நிச்சயமா இது ஒரு போல்டான ஸ்டெப் தான். ஏன்னா விஜயினுடைய நடிகர் விஜயாக இருக்கும்போது அவருக்கு இருந்த அந்த ரசிகர் பட்டாளம் அவங்களை கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்கள் கணிசமாக இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை, ஒரு யதார்த்தம். இப்போ இவரு இந்த மாதிரி இவ்வளவு பல்கா 717 கடைகளை மூடுவதற்கு உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னா அதனால பாதிப்பு அடையக்கூடியவங்கல அவருடைய முன்னாள் ரசிகர்களும் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் அர்த்தம். அது அவருக்கு தெரியாம இருந்திருக்கிறாரு. கண்டிப்பா அது தெரிஞ்சுதான் இருந்திருக்கும் முதல்வருக்கு. அது தெரிஞ்சுட்டே அவர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படின்றது நிச்சயமா அந்த போல்ட்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம பாராட்டுறோம். முதல்வர் ஆனவுடனே அவருக்கு அந்த பொறுப்பு, மக்களுடைய தலைவராக அந்த பொறுப்பை உணர்ந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. அதை கண்டிப்பா நம்ம பாராட்டணும். இது இந்த கடைகளை மூடுறது. அடுத்து இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத நீங்க கேட்டீங்க. விளைவுகள் என்ன இருக்கும் அப்படின்னா இப்ப இந்த ஆதவ் அர்ஜுனா ஏதோ சொன்னீங்க பாத்தீங்களா, ஆதவ் அர்ஜுனாட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறப்போ இந்த மாதிரி டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கிறீங்க, வருவாய் இழப்புங்கிறது ஏற்படும், அந்த வருவாய் இழப்பை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு மக்கள் உயிரா வருவாயா அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு மக்கள் உயிர் தான் முக்கியம், வருவாய் இரண்டாவது பட்சம் தான் அப்படிங்கிறாரு. இதனால இந்த டாஸ்மாக் கடையில மூடுனதுனால வருவாய் இழப்பு ஏற்படுமா? நான் நிறைய பேட்டிகள் எல்லாம் பாக்குறப்போ அந்த மது பிரியர்களா நாங்க ஈஸியா அதாவது ஈஸியா இல்ல, எங்களுக்கு எளிதா எப்பயும் ரெகுலரா வாங்குற கடையில வாங்கிட்டு இருந்தோம், இப்ப கடைகளா மாற்றுறதுனால அலைஞ்சு போய் வாங்கதான் செய்யறோம், இது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, போய் வாங்க, யாரும் பிடிக்கலன்னு சொல்லல, போய் அலைஞ்சு போய் வாங்குவோம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால இந்த டாஸ்மாக் கடைகள் மூடுனதுனால உண்மையான வருவாய் இழப்புங்கிறது ஏற்படுமா அரசுக்கு? இந்த மதுபான பிரியர்கள் சொல்ற மாதிரி அலைஞ்சு போய் வாங்கி பயன்படுத்ததான் செய்வாங்களா? இதுதான் கிரக்ஸ் ஆஃப் தி மேட்டர். அதாவது ஃபர்ஸ்ட் இவரு இந்த தேவாலயங்கள், பஸ் ஸ்டாண்டுகள், பள்ளிகள், இது பக்கத்துல இருக்கிற கடைகள் தான் இந்த 717 கடைகள். இந்த கடைகளை முன்னாடியே மூடி இருக்கணும். இதை மூடினது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிட்டோம். பெண்கள் மட்டும் இல்ல, பெண்கள் பாதுகாப்புக்காக இதை செய்தாங்கன்ட்டு இல்ல, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, பொதுவாகவே இப்போ கோயில் பக்கத்துல இருக்கிறன்றது அந்த பெண்கள் மட்டுமா கோயிலுக்கு போறாங்க, எல்லாருமே அந்த பக்தி சூழலுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குது இல்லையா, அதனால அதை பஸ் ஸ்டாண்டுன்னு வரும்போது சிறுசு பெருசு பலதரப்பட்ட மக்கள், பல வயதினர் வருவாங்க, பலவிதமான ப்ரீஆக்குபேஷன்ஸோட வருவாங்க.
அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி பக்கத்துல கடை இருக்கிறது வந்து ஒரு நியூசன்ஸ் அப்படின்றது அந்த மாதிரி தான். இது பெண்கள் பாதுகாப்புன்னு மட்டும் நான் நினைக்கல. அப்படி அவங்க நினைச்சிருந்தாலுமே கூட நான் அப்படி இல்லை யதார்த்தத்தை பார்க்கும்போது. ஏன்னா நாங்க நம்ம மக்கள் ஆய்வு சார்பா கள ஆய்வுக்காக தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி போகும்போது நான் பார்த்திருக்கேன், இப்ப வரைக்குமே இந்த தேர்தல் வரைக்குமே எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேரும் மட்டையாகி கிடப்பான். எந்த பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாட்டுல எங்க போனீங்கன்னாலும் சரி, ஒரு 2 பேர் அங்க அப்படி மட்டையாகி கிடப்பானுங்க. அது மாதிரி எந்த பொது இடத்துக்கு போனாலும் அப்படி மட்டையாகி 2 பேர் கிடப்பானுங்க. இப்ப குடி நோயர்களை, குடி பிரியர்களை நம்ம வந்து குறைய சொல்லல, அவங்க குற்றம் சொல்லல. ஆனா அதுதான் காட்சியாக இருக்கும், அன்றாட காட்சியாக இருக்கும். இப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்குது அப்படின்னா அது நம்ம பாராட்டப்பட வேண்டியதானே. அதனால நான் முழுமனதா கண்டிப்பா இந்த முடிவை பாராட்டுறேன். பெண்கள் பாதுகாப்பு மட்டும் இல்ல, எல்லாருடைய பாதுகாப்பு இருக்கு. அப்புறம் ஒரு பொது வெளியில ஒரு ஒரு அதாவது ஒரு நாகரிகமான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்ற விதத்துல ஒரு சிவிலைஸ்டா ஒரு அப்படி ஒரு சூழல் அமையும். அதனால இதை வந்து நம்ம வரவேற்கிறோம். இப்ப அடுத்த பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, இந்த ஆதவர்ஜுனா சொன்னது, இதனால வருவாய் இழப்பு வரும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லி இருக்கிறாரு. ஆனா நம்ம டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா, இப்போ 2016 ஜெயலலிதா தொடர்ந்து 2வது முறையாக முதல்வர் ஆகும் போது அவருடைய பீரியட் அந்த இதுல பார்த்தோம்னா கணிசமா கடைகளை மூடி இருக்கிறாங்க. ஒரு 1000 கடைகளுக்கு மேல மூடப்பட்டிருக்குது. மூடப்பட்டு கடைசியில அந்த வருமானம் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடைகளை மூடுறதுக்கு முன்னாடி என்ன வருமானம் வந்துச்சோ அதை விட அதிகமா தான் வருமானம் வந்திருக்கு. ஸ்டாலின் ஆட்சி காலத்துல கடைகளை மூடுனாங்க. அவர் வந்த உடனே ஆக்சுவலா எல்லா முதல்வர்களும் என்ன பண்றாங்க, புதுசா ஆட்சிக்கு வந்த உடனே இது வந்து பாப்புலரா ஒரு சென்சேஷனலா ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அறிவிச்சிடுறாங்க, சாராய கடை மூடுறோம், டாஸ்மாக் கடைகளை மூடுறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஸ்டாலின் மூடுனா அவருடைய ஆட்சியில வருமானம் எவ்வளவு, டாஸ்மாக்ல கடைகள் மூடி இருந்தாலும் வருமானம்ன்றது அதிகமாகிருக்கு. அது ஜெயலலிதா பீரியட்லயும் கடைகள் குறைக்கப்பட்டன, வருமானம் அதிகமாயிருக்கு. ஸ்டாலின் பீரியட்லயும் கடைகள் குறைக்கப்பட்டன, வருமானம் அதிகமாயிருக்கு. எப்படி? அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த குடி பிரியர் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க ரெஃபர் பண்ணீங்க இல்லையா, அதுதான். அதாவது கடையை மூடிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் அதிகமாகுது. என்னடா இங்கனக்குள்ள பக்கத்துல வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம், இப்ப நம்ம ரொம்ப தூரம் போய் வாங்க வேண்டியது இருக்கு, நடந்து போய் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு இன்கன்வீனியன்ஸ். அதனால கொஞ்சம் அரசாங்கத்தை கொஞ்சம் திட்டிக்கிட்டு, இல்ல விஜய் ஒரு திட்டிட்டு ஆனா போய் வாங்கிடுறாங்க. அது நடந்துகிட்டு தான் இருக்கு. கண்டிப்பாக இந்த கடைகளை மூடுனதுனால வருமானம் குறையும், வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்படும் அப்படின்றது அப்படி இருக்காது அப்படின்றத என்னுடைய கருத்து. இந்த பள்ளிகளுக்கு அதே மாதிரிமா பக்கத்துல இப்ப இந்த ஒரு கடையை மூடிட்டு அதற்கு பதிலா வேற ஒரு பகுதியில கடை திறக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் நடந்துட்டு தானே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எல்லாம். இப்ப இங்க 717 கடையை மூடி இருக்கிறாங்க, அதற்கு பதிலா உள்ள வேற ஒரு பகுதிகளில் தொடர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் வரதானே செய்யும். ஆமா, இதுல ஒரு பக்கம் கடைகளை மூடிட்டு இன்னொரு பக்கம் கடைகளை திறக்கிறாங்க அப்படின்னா அது நேர்மையற்ற செயல். அது அது செய்ய மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த அரசு அதை செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். புதுசா கடைகளை ஓபன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வது வந்து ரொம்ப முக்கியமானது, இப்ப மூடப்பட்ட இந்த 717 கடைகள்லயும் வேலை செய்த அந்த ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அரசு ஊழியர்களாக இல்லாட்டினாலுமே ஏறத்தாழ ஒரு அரசு ஊழியர்கள் மாதிரி தான், குவாசி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மாதிரி தான் இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து ரீடிப்ளாய் பண்ணணும், அதுக்கு மாற்று வேலை, அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அவங்களுக்கு. அதை அப்படியே அம்போன்னு விட்டுற முடியாது. அந்த பொறுப்பும் அரசுக்கு இருக்கு. அது கடைகளை மூடுவதற்கான பொறுப்பை அந்த அரசு உணர்ந்து செய்திருக்குது. அதே மாதிரி இந்த கடையில வேலை செய்த அந்த ஊழியர்களுடைய வாழ்க்கையையும் கணக்குல எடுத்துக்கிட்டு அதுக்கு பொறுப்பேற்று அவங்களுக்கு மாற்று வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும் அப்படின்றது. இப்போ இந்த மூடுறதுக்கு எடுத்த அந்த முடிவுல பள்ளிகளுக்கு பக்கத்துல இருக்கிற கடைகளை மூடுனது இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ஐ திங்க் மற்ற 2ல இருந்து வரக்கூடிய அந்த இம்பாக்டை விட, அதுக்கு நம்ம சொன்னோம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இந்த வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்கிறது மூடுனது நல்ல விஷயம்தான். ஆனா அது எல்லாத்தையும் விட அதை விட ரொம்ப முக்கியமா நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, அந்த பள்ளிகளுக்கு பக்கத்துல
இருந்த அந்த கடைகளை மூட எடுத்த முடிவு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாக்கம் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பள்ளியில இளம் மனசு பாத்தீங்களா, இப்ப அவங்க சின்ன பசங்க, அவங்க கண்ணு முன்னாடி அவங்க அந்த ஏரியாவுல அவங்க ஸ்கூலுக்கு போற வழி வர்ற வழியில இந்த மாதிரி கடை இருக்கிறதையும், கடையில போய் இந்த ஆட்கள் பெரிய ஆட்கள், அதாவது இந்த பள்ளி மாணவர்களுடைய அப்பாக்களும் தாத்தாக்களும், இவங்க எல்லாரும் மாமாக்கள், ஆண்கள், இவங்க எல்லாரும் வரிசையில நின்று கடையில வாங்குறத இவங்க பாக்குறாங்க. அது பூராமே இந்த பிஞ்சு மனசுல பதியும், அப்படியே பதியும். அப்புறம் வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. அதுல பல பேர் என்ன பண்ணாங்கன்னா அங்கனக்குள்ளேயே குடிக்கிறது, கடை முன்னாடி கவுண்டர்லயே பாட்டில திறந்து குடிக்கிற ஆட்கள்லாம் நம்ம பார்த்திருக்கேன். அந்த மாதிரி குடிக்கிறது, குடிச்சிட்டு அப்படியே ஆட்டம் இது பண்றது, சண்டை போடுறது, மட்டையாகி கிடக்குறது, இந்த காட்சிகள் எல்லாம் அந்த குழந்தைங்க பாக்குறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி நடக்குது. இது எல்லாமே ரியாலிட்டியில அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் அவங்க மனசுல பதியும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா, வீட்டுல பல குடும்பங்கள்ல இந்த ஆட்கள் குடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது, அடிக்கிறது, பிரச்சனை பண்றது, இது எல்லாமே பல குடும்பங்கள்ல நடக்குது. அந்த குழந்தையுடைய மனசு எப்படி ஆக்கும்? அதாவது பள்ளிக்கு பக்கத்துல அந்த காட்சியை பார்க்குது, என்ன நடக்குதுன்ட்டு. வீட்டுல அதனுடைய தாக்கத்தை உணருது, அதனால பாதிக்கப்படுது. இப்போ இப்படி வளரக்கூடிய குழந்தை ஒரு கோபத்திலையும், வெறுப்புலையும், விரக்தியிலையும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயத்திலையும் வளர்ற குழந்தை வளர்ந்து அது கொஞ்சம் ஆளாக்கும் போது ஒண்ணு ஒரு சமூக விரோத சிந்தனையில வர்றதுக்கான சூழல் இருக்கு. நிறைய அந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய அந்த இளஞ்சிறார்களை நீங்க எடுத்து பாருங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு பின்புலம் இருக்கும். அப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி அப்பா எப்படி குடிகாரனா அதே மாதிரி குடிகாரர்களாக போறதுக்கான சூழல் இருக்கு. அதுல சில பேரு உண்மையிலே இதற்கு மாறா எதிர் திசையில போய் மிக நல்லவர்களாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அது எல்லாமே இந்த இதுல சாத்தியங்களாக இருக்கு. ஆனா பல பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படின்றது நிச்சயம். அதுல இருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு இந்த மாதிரி இந்த காட்சிகள், பள்ளிகளுக்கு முன்னாடி பக்கத்திலேயே அரங்கேறக்கூடிய இந்த காட்சிகளை குழந்தைகள் பார்க்காம இருக்கிறது, அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கு நம்ம பாராட்டணும். அதனால வருவாய் இழப்பு கொஞ்சம் வருமா அப்படின்னா, வருவாய் இழப்பு பள்ளி மாணவர்கள் குடிச்சு அதனால வருமானம் அந்த வருமானம் இழப்பு அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் தான். பள்ளி மாணவர்கள் அப்படியெல்லாம் பக்கத்துல கடை இருக்கிறதுனால மாணவர்கள் போய் வாங்கி குடிக்கிறது கிடையாது. அதை விட முக்கியமானது நாம் பார்க்கிறது அந்த பிஞ்சு மனங்களில் பதியக்கூடிய இந்த காட்சிகள், இந்த சித்திரங்கள், இதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஓரளவுக்கு மட்டுப்படும். அந்த விதத்துல இது ஒரு நல்ல முயற்சி தான். இது நல்ல விஷயம், பாராட்டணும். இதே மாதிரி மற்ற இடங்கள்லயும் இந்த ஒருவேளை இந்த அதிகாரிகள் கண்களுக்கு தப்பி இருந்துச்சுன்னா அதையுமே சீரியஸா கணக்கெடுத்து இந்த பள்ளி விசினிட்டியில எந்த கடையுமே இல்லாமல் இருக்கிறது அதை செய்யணும் இந்த அரசு. அதே மாதிரிப்பா அந்த மாணவர்கள் பத்தி பேசியாச்சு. அந்த 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மதுபானங்கள் விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றறிக்கை அந்த ஊழியர்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? 21 வயது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாத்தியமா? அதே மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்களுடைய ஆதார்லாம் செக் பண்ணிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்கதான் நேரடியா போய் வாங்கணுங்கிறது இல்ல, யார்ட்டையாச்சும் கொடுத்து விட்டு கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ இந்த 21 வயதுக்குட்பட்டவர்கள் மதுவை கன்சியூம் பண்றதுங்கிறத தடுக்க முடியுமா? நடைமுறையில சாத்தியங்கள் இருக்குதா? ஏற்கனவே இந்த பள்ளி மாணவர்கள் எல்லாம் குடிக்கிறாங்க, பையங்க பொண்ணுங்க எல்லாம் ஸ்கூல்ல குடிக்கிறாங்க அப்படின்ற காட்சி எல்லாம் பார்த்தோம். அவங்களுக்கு எல்லாம் அந்த பாட்டில் எங்க இருந்து வந்துச்சா? அவங்க எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வாங்கத்தானே செஞ்சிருக்கிறாங்க, எப்படியோ வாங்கி இருக்கிறாங்க இல்லையா? அங்கிள் எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாக்க இந்த பெரும்பாலும் இந்த குடிக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப இரக்க மனசு இருக்கும், ரொம்ப பாசக்காரங்களாகவும் இருப்பாங்க. அதனால பாவம் ஒரு பிள்ளை கேக்குது அப்படின்னா, அவன் பையன் கேட்கிறான் அப்படின்னா சரி அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. இது அப்படிதான் அவங்க கைக்கு வந்திருக்கு இது வரைக்கும். அதனால இந்த வயது வரம்ப நிர்ணயிச்சதுனால குறைஞ்சிருமா? குடிக்கிறவங்க குடிக்காம விட்டுருவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அது குடிக்கிறவங்க குடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்க எழுப்பி இருக்கிறீங்க.
இந்த வயதை உயர்த்தி இருக்கு. 18 வயசுன்றது இப்ப 21 வயசு ஆக்கியிருக்கிறாங்க. இந்த வயசுன்றது பாருங்களேன், உலகத்துல பல நாடுகள்ல, பெரும்பாலான நாடுகள்ல இந்த குடிப்பதற்கான மினிமம் ஏஜ் அப்படின்றது 18 தான் இருக்கு. தமிழ்நாட்டுல 18 இருந்து 21 ஆக்குறதுக்கு அதனால என்ன எது விளைவாக்குறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அமெரிக்காவுல 21 வயசு இருக்கு, அதனால இங்க அப்படி சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா அந்த 21 வயசு இருக்கிற அமெரிக்காவிலேயே அது பிரைவேட்டா கன்சியூம் பண்றதுக்கு வயது வரம்பு இல்ல. ஏறத்தாழ எல்லா டீனேஜர்ஸுமே அங்க குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்ட்டிஸ் வச்சுக்கிறாங்க, அதெல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி இப்போ இதுல பப்ளிக் பிளேஸ்ல வாங்குறது கொள்றதுக்கு அந்த வயது நிர்ணயம், தனியா குடிக்கிறதுக்கு இல்ல. அது பல வீடுகள்ல சேர்த்து தானே குடிச்சிட்டு இருக்கிறாங்க அங்க, அப்படி இருக்கு. அதனால இந்த வயதை கூட்டுறதுன்றது அதுல எனக்கு இப்போ நிறைய கேள்விகள் இருக்கு. உதாரணமா பாருங்க, இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை தீர்மானிக்கிறதுக்கு வயசு என்ன? நான் ஓட்டு போட்டு என்னுடைய முதலமைச்சர் யாரு, விஜய் தான் முதல்வரா வரணும்னு நான் தீர்மானிச்சிருக்கேன் இல்லையா? அதுக்கு மினிமம் ஏஜ் என்ன? 18. இந்த நாட்டினுடைய இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டரா யார் வரணும்னு தீர்மானிக்கிறதுக்கான வயசு என்ன? 18. அவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிள் டெசிஷன், மிக முக்கியமான முடிவு, நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கிற முடிவு, தமிழ்நாட்டினுடைய இந்த தலை விதிய அது எந்த திசையில போகணும்ன்றத நிர்ணயிக்கக்கூடிய அவ்வளவு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்கு வயசு என்ன அப்படின்னா 18 தான். 18 வயசுல அவ்வளவு சீரியஸான ஒரு முடிவை எடுக்க முடியும்னா 18 வயசுல அதை குடிக்கணுமா குடிக்க வேண்டாமான்ற முடிவை எடுத்துட மாட்டானா அந்த பையன்? அது 21 ஆக்குனதுல என்னத்தை நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது நீங்க கேட்ட அந்த பாயிண்ட், இன்னொரு கேள்விப்பா எனக்கு இருக்கிற கேள்வி, இப்ப 18 வயசுல இருந்து 21 வயசுக்கு இடைப்பட்டதுல குடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து நீங்க 21 வயசுக்கு மேல மதுபானம் விற்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ அந்த குடித்தவர்கள் வந்து திடீர்னு அதை குடிக்காம ஞான உதயம் வந்து விட்டுருவாங்களா? இல்ல அந்த குடிக்காம இருக்கிறது அவங்களுக்கு விற்க கூடாது அப்படிங்கறதுக்கு தான் நீங்க தடை இருக்கீங்க. அவங்கள சரிப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்கிறீங்க? எதுவுமே செய்யாம அவங்க விற்க கூடாது அப்படிங்கறதுனால அதை சரி பண்ணிட முடியுமா? அது ஒரு கேள்வி. ஏன்னா 18 வயசு லீகல் ஏஜா இருந்துச்சு நேத்து வரைக்கும். அப்போ 18 வயசு, 19 வயசு, 20 வயசு இருக்கிறவங்க எல்லாம் குடிச்சு பழகிருப்பாங்க. இப்ப அந்த பசங்களை எல்லாம் இப்ப திடீர்னு நீங்க இன்னைக்கு 21 வயசுன்ட்டீங்க. அப்ப இந்த 21க்கு கீழே, 18க்கு மேல 21 கீழே இருக்கிறவங்க, அந்த 2-3 வருஷத்து பசங்க, அந்த ஏஜ் குரூப், அவங்க இந்த குடிச்சு பழகுனவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களை இப்ப நீங்க குடிக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓவர் நைட்ல நிறுத்த முடியாது. இந்த பழக்கத்தை நிறுத்தணும்னா நிறுத்தலாம் தான். ஆனா பெரும்பாலும் என்னன்னா நிறுத்த முடியாது. அதுல ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கு. டென்ஷன் வருது, உடல் நலம் பாதிக்கப்படுது, மனநலம் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி திடீர்னு ஆகும்போது இப்போ அதுக்கு இந்த அரசு அதுக்கு பொறுப்பு எடுக்கணும் கண்டிப்பா. இப்ப சடனா நீங்க 21 ஆக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்ட அந்த கேள்வி, அதற்கு அதனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த வயதினருக்கு என்ன இந்த அரசு அவங்கள அந்த பழக்கத்துல இருந்து மீட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றது அது கணிசமான அளவு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஏஜ் குரூப் ஓட்டு போட்டதுலதான் விஜயே இப்போ முதல்வர் ஆகிருக்கிறார். அந்த ஏஜ் குரூப் 18 to 21 அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ அந்த பாதிப்புக்கு மாற்றா என்ன பண்றது? அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு அவங்களை எப்படி கொண்டு வர்றது? அப்போ நீங்க வந்து இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ் நீங்க ஆரம்பிக்க போகுதா இந்த அரசு? இல்ல வேற என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா அதை பற்றி பேசவே இல்லை. இது ரொம்ப இந்த கேள்விய பெரும்பாலானவங்க இதை ஓவர் லுக்கே பண்ணிட்டாங்க. நீங்க தான் இதை சீரியஸா எடுத்து இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இதற்கு பதில் நம்மகிட்ட இல்ல, அரசு தான் அதை பொறுப்பு எடுத்து செய்யணும். கண்டிப்பா இது மிகப்பெரிய சவாலா நிக்குது. ஏன்னா இந்த ஏஜ் குரூப் போட்ட ஓட்டு விஜய் முதல்வர் ஆகுறதுக்கு ரொம்ப பெரிய பங்கு ஆட்சி இருக்கு. அவங்க பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு அதை வந்து சரியான முறையில அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டிய அதற்கான அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறது, டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அது இந்த அரசு முன்னால இருக்கக்கூடியது. ஆதவ் அர்ஜுனா இந்த கவனத்துல எடுத்துக்குவாரு அப்படின்னு நம்ம நம்புவோம்.